பேசுவது பெண் உரிமை, செய்வது பலாத்காரம். ஸ்டாலினை வறுத்தெடுத்த அண்ணாமலை. தன்னை சுற்றி திருடர்களை வைத்திருக்கும் திருடர் கூட்டத்து தலைவன் திருட்டு தொழில் தவறான தொழில் என்று பேசுவது போல் மு.க.ஸ்டாலினின் இன்றைய பேச்சு உள்ளது. அரசு முறை பயணமாக தூத்துக்குடி சென்றுள்ள மு.க.ஸ்டாலின் அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என கூறினார். பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கல்வி நிலையங்களிலும் பொது வெளியிலும் பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொண்டுள்ள பெண்கள் எப்படி கல்லூரிகளுக்கும் வேலைக்கும் நிம்மதியாக சென்றுவிட்டு வர முடியும் என்பதுதான் மு.க.ஸ்டாலினிடம் வைக்கப்படும் கேள்வி. திமுக கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய பெண் காவலர்களிடம் சில திமுக நிர்வாகிகள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண் காவலர்களுக்கு புகாரை திரும்ப பெறுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பது திமுகவின் பெண் உரிமைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் ஒரு சாம்பிள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக ஆக்குவது போல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அந்த பெண்ணின் நடத்தையை தவறாக சித்தரித்து எழுதப்பட்ட முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்தில் எப்படி நிற்கும் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் சமூக புரட்சி வீரவசனம் பேசும் ஸ்டாலின் ஞானசேகரனை இன்னும் திமுகவில் இருந்து நீக்காதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகரன் இன்னும் திமுக நிர்வாகியாக இருப்பது சமூக புரட்சி வீரவசன போராளியின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார்.